ஹே ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? கைஸ், நம்ம இப்போ மறுபடியும் ஒரு கூலர் வாங்கிட்டோம். அந்த கூலர் பார்த்திங்கன்னா பாருங்கள், ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறது கேளுங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 கூலர் யூஸ் பண்ணோம். அதோட எக்ஸ்பிளைன் பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பெட்டர் தென். ஏன்னா ஃபஸ்ட்டு வாங்கின கூலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் ஆகலைங்கிற மாதிரி சவுண்ட் ஹெவியாக இருந்துச்சு. செகண்ட் வாங்கின கூலரில் பார்த்திங்கன்னா அதுவும் ஸ்பின் பாடு தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த ஒரு இதெல்லாம் இல்லை. அதாவது வந்து 3rd லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு கொடுத்தாங்க, அதெல்லாம் ஒர்க்கே ஆகலை. அதனால் நம்ம ஸ்பின் பாட்டிலிருந்தே ஐஸ் டாட் அப்படிங்கிற ஒரு கிளிப் மாடல் ஐஸ் கூலர் வாங்கியிருக்கோம். அதை வந்து ஸ்பின் பாட்டில் ஐஸ் டாட்டுங்கிற ஒரு கூலர் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதனால் சொல்லிட்டு இதை ஆர்டர் போட்டோம். இது வந்து என் ஃப்ரெண்டெல்லாம் ஒரு சில பேர் யூஸ் பண்ணாங்க, சஜெக்ஷன் சொன்னாங்க நல்லா இருக்குன்னு, அதனால் சொல்லிட்டு இதை ஆர்டர் போட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் டாட், அது வந்து மொபைல் கூலர். இப்போ சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதே தான், அதில் அந்த ஸ்பின் பாட்டில் என்ன இருந்துச்சோ அதே தான் நமக்கு இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெள்ளை கலர் ஸ்டிக்கரை போட்டு மறைச்சிட்டு 6 மாதம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் கொஞ்சம் நீட்டாகவே இருந்துச்சு. அதாவது வந்து அந்த ஸ்பின் பாக்ஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக நெளிஞ்சு இருந்துச்சு, கொஞ்சம் டீசெண்டாகவே இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸ் கொஞ்சம் நீட்டாகவே இருந்துச்சு கைஸ். அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அதாவது நம்ம யூஸ் பண்ண நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பின் பாக்ஸ் வந்துச்சுல, அதில் பாக்ஸே இல்லை, ஜஸ்ட்டு கூலர் மட்டும் தான் இருந்துச்சு ஒரு கவருக்குள்ளே. ஆனால் இந்த ஸ்பின் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஃபாக் டிசைனில் போட்டு ஒரு பழைய காலத்து பெட்டியிலலாம் கிளிப் மாடலில் இருக்கும்ல பழைய பெட்டி, அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓப்பன் பண்ணப்போ க்ரிப்பாக இருக்கிறதுக்காக ஒரு வலைன்னு ஒரு மாதிரியாக கொடுத்துருந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேங்க்யூ கார்டு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் யார் படிக்க போகிறா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மொபைலுக்கான ஸ்பெக், அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு எளிமை இருந்து சீட்டு. அதில் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நம்ம அப்படியே படிக்காமல் தூக்கி ஓரமாக வச்சு விட்டு இன்றைக்கி நம்ம படிச்சிருக்கோம். சரி, இப்போ நம்ம கூலர் எடுக்கலாம். கூலர் எடுத்தப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கூலர் நல்லாவே இருந்துச்சு, அதனால் சொல்லிட்டு அது ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பாக்ஸில் ஒரு கேபிள், அப்புறம் 2 கார்டு, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு பார்த்துக்கோங்க, நமக்கு இது தான் இருந்தது, அதனால் அதை அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த லப்பர் பேண்டை கழட்டிடுவோம். ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா லப்பர் பேண்டெலாம் ஒரு மாதிரியான பிளாக் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. முன்னாடி பின் மாதிரி கொடுத்துருந்தாங்க, இப்போலாம் வந்து லப்பரில் கொடுக்குறாங்க. இது நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே இருக்குது கைஸ். அது வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, நம்ம சார்ஜ் யூஸ் பண்ணுற கேபிள் மாதிரியே ரொம்ப லென்த்தாகவும் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம பவர் பேங்கு இல்லைனா கரண்டில் கூட கனெக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கூட வச்சுலாடலாம் போல், அந்தளவுக்கு ஒரு நீட்னஸாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூலரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பட்டன் கொடுத்துருக்காங்க, பட் அது ஒர்க் ஆகாமல் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட்டு, அதை வந்து ஹோல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஏதாவது ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ஸ்டேபிளாக ஒரு இடத்துல வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி வைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அலுமினியம், அதாவது வந்து அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அது என்னடா அது திடீர்னு டார்க்காக இருக்குது, இருங்க. ஓ கைஸ், இதை பாருங்கள் கைஸ், இதை இப்படி தான் பார்க்க, என்னடா திடீர்னு கருப்பாக போயிட்ட வீடியோன்னு நானும் டச் பண்ணி பார்த்தேன். எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அதாவது வந்து இது அலுமினியம் ஒரு மாதிரியான ஒயிட் கலராக இருக்குது, அதனால் நமக்கு ஸ்க்ரீனை வந்து டார்க் ஆகுது. நல்லா இருக்குது. சரி வாங்க, சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது மேலே கீழே சைடில் இந்த பார்த்திங்கன்னா இங்கே பக்கம்லாம் பார்த்திங்கன்னா சைட்லலாம் வெண்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் காற்று வரும்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இழுத்து பார்க்கலாம் கிளிப் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இப்போ பாருங்கள், கிளிப் வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்குது கைஸ். அதை வந்து ரொம்பன்னு சொல்ல முடியாது, ஒரு மிடிலான அழுத்தமாக இருக்குது. இது வந்து எத்தனை இது இருக்குது? சேம் அதே தான், 1 இன்ச் கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதான் நீட்னஸாக ஃபுல் பிளாக், அதாவது வந்து ஒரு ப்ரீமியமான லுக்காக இருக்குது கைஸ் பார்க்கவே. ஓகே, இதை பவர் பேங்கில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாமா? எடுங்க அதை. ஓகே, இப்போ ஓகே கனெக்ட் பண்ணிட்டோம். என்னடா அது பவர் பேங்க் ஆனில் இருக்குது, நான் இது எடுக்கலை. ஏய், என்ன ஆச்சு? இருங்க, அந்த என்னாச்சு தெரியல, இருங்க வர ஆன் பண்ணி பார்க்கலாம். மெயினாகவே ஆன் பண்ணுற பட்டனாக கொடுத்துருக்காங்க கைஸ். வெரி அதாவது ஃபஸ்ட்டு வந்து 2 கூலர்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், கனெக்ட் பண்ணோடனே டக்குன்னு கூலர் ஓட ஆரம்பிச்சிடும்.
ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன் ஆஃப் அதை வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இது நல்லாயிருக்கு, குட் ஒன். RGB லைட்டு பார்த்திங்களா வெறியாக இருக்குது, அதாவது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு வாங்கின கூலர்லாம் பார்த்திங்கன்னா சிம்பிள் 3 கலர் தான் இருக்கும், அது மட்டுமே எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் ஒரு மாதிரியாக 3Dயாக சுற்றிக்கிட்டே எரியுது லைட்டு, நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு 3 செகண்ட் ஆகுது, அதுக்குள்ளேயே நமக்கு ஐஸ் ஃபார்ம் ஆகிட்டு பார்த்திங்களா, அடிபொலியாக இருக்குது கைஸ், அடிபொலியாக இருக்குது கூலிங்கு. அது இல்லாமல் இது அலுமினியம் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கூலிங் நல்லாவே இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு இரும்பும் அலுமினியம் அந்த மாதிரி உள்ள ஹென்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே இருக்கும் கைஸ். அந்த கூலிங் வந்து நல்லாவே ஜில்னஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள் கூலரில் லைட்டு எப்படி எரியுது பார்த்திங்களா, ஒரு சரௌண்டிங்லேயே இருங்க, ரெட்டு நல்லா இருக்குது, மாறி மாறி எரியுது பாருங்க. 3 லைட் இருக்குது, 3 லைட்டும் மாறி மாறி லைட் எரியுது கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் சைடில் இப்போ அது ஓகே கூலிங்காக இருக்குது, ஐஸ் நல்லா ஃபார்ம் ஆகுது கைஸ். ஆனால் சைட்லலாம் வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஹீட்டாக வருது கைஸ் காற்று. இந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா காற்றை உள்ளே இழுத்துக்கிட்டு நடுவில் சென்டரில் அந்த பெரிய ஃபேன் ஓடுதில் அது வந்து நமக்கு ஹீட்டாக காற்று வருது. இப்போ பாருங்கள் அதுக்குள்ளே நமக்கு எவ்வளோ ஐஸ் டாட் ரெடி ஆகிட்டுன்னு. ஓகே, நைஸ் கைஸ், நைஸ் நைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு திருப்பி ட்ரை பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் நேரம் விடுவோம். ஆனால் வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. அதாவது வந்து ஹீட் இஷ்யூ மீன்ஸ் அந்த ஃபேன் ஓடுற இடத்துல மட்டும் செம்மையாக ஹீட்டாக இருக்குது. அது இஷ்யூன்னு சொல்ல முடியாது, ஓகே ஆவரேஜ். ஆனால் கலர் தான் கைஸ் வெறியாக எரியுது. சரி ஓகே, இதை இப்போ நம்ம டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அதாவது வந்து கழட்டி வச்சுட்டு நம்ம இதோட சின்ன ரிவ்யூ சொல்லலாம். நம்ம இந்த கூலர் யூஸ் பண்ணி கேம் ப்ளே பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 39-40 டிகிரி வருது கைஸ். அஷ்யூராக 39-40 அப்படி ஸ்டேபிளாக இருக்குது. இதே வந்து கூலர் யூஸ் பண்ணாமல் ப்ளே பண்ணுறப்ப 44, 45, 46 அந்த மாதிரி ஹீட் போய்ட்டுருக்கு. இதில் நம்ம வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுனால ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு தான் கேம் ப்ளே பண்ணுறதுனால நமக்கு வந்து 30, 39, 40 அந்த மாதிரி வந்துகிட்ருக்கு. சாரி 39, 40 வந்துகிட்ருக்கு. இதே வந்து நீங்கள் கேம் மட்டும் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 35, 34, 36 அந்த மாதிரியே வந்துகிட்டு இருக்கும். அதனால் உங்களுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த கூலரை தாராளமாக வாங்கி ப்ளே பண்ணலாம் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பழசு வாங்கின 2 கூலர் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது தான். அதை வந்து அந்த கூலரெல்லாம் ஒர்த்து தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு வாங்கின கூலரில் ஹெவி சவுண்டு வர ஆரம்பிச்சிட்டு அதனால் சொல்லிட்டு தான் அந்த கூலர் நான் ரிட்டர்ன் போட்டேன். செகண்ட் வாங்கின கூலர் பார்த்திங்கன்னா அது நல்லாவே இருந்துச்சு. அதாவது இந்த கூலர் மட்டும் தான் சேம் தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் நமக்கு வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, இருந்தும் ஒர்க் ஆகலை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன் டைம் கிளிக் பண்ணால் நமக்கு P1, P2, P3ன்னு காட்டுது. பட் வந்து அது ஒர்க்கே ஆகலை. நான் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் சொல்லிட்டு தான் நம்ம அதை ரிட்டர்ன் போட்டோம். அதுக்கப்புறம் எகைன் இந்த கூலர் வாங்கினோம். இந்த கூலர் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. நான் வந்து இந்த வீடியோ ஆல்ரெடி எடுத்துட்டேன், வாய்ஸ் ஓவர் இன்றைக்கி தான் கொடுக்குறேன். அதனால் கொஞ்சம் அப்படி இருக்கும், கோச்சிக்க வேணாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது தான் நான் சொல்லுவேன். இந்த கூலர் நான் யூஸ் பண்ணுறேன், நல்லா இருக்குது. ஒருவேளை நமக்கு இதில் ஏதாவது குறைச்சல் வந்துச்சுன்னா அது ரிட்டர்ன் போட்டு வேறு கூலர் தான் ஆர்டர் போடணும். அப்போ என்ன கூலர் ஆர்டர் போடுறதுன்னு தெரியல. உங்களுக்கு எதுவும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற கூலர் எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோவை இதோடு எண்ட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது இட்ஸ் மீ HM Oberoi YT.